இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல இருந்த நெக்லஸ் எப்படி போச்சு? எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ, என்னாச்சு? நெக்லஸ் காணோம் அண்ணி. என்ன சொல்ற? நெக்லஸ் காணோமா? ஒரு பொருள் காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? யாரோ அதை எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது நெக்லஸ் எப்படி காணாம போகும்? என் மாமா உங்க பொண்ணுக்கு அன்பா கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் அது. மாமா கொடுத்த ஒரு பொருள் காணும்னா அதை யாரா இருந்தாலும் மன்னிக்கவே கூடாது. எல்லாரையும் உடனே செக் பண்ணணும். இப்ப எல்லாரையும் செக் பண்ணா வந்தவங்க எல்லாரையுமே அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். என் அப்பா கூட இல்லாத பாசத்தை என் மாமா பாசமா கொடுத்த நெக்லஸ் அது. என்ன மாமா இப்படி சைலண்டா நிக்கிறீங்க? இந்த திருட்டு நடந்திருக்கிறது தி கிரேட் சரத் சந்திரா வீட்ல. நம்ம வீட்டுக்கே வந்து இப்படி திருடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவங்கள மன்னிக்கவே கூடாது. இங்க எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். அபூர்வா, திருட்டுங்கிற பேர்ல வீட்டுக்கு வந்தவங்கள செக் பண்ணா அது நல்லா இருக்காது. இங்க பாருங்க, அது ரொம்ப காஸ்ட்லியான பொருள். அதுவும் இல்லாம என் மாமா அவ்வளவு பாசத்தோட கொடுத்தாரு. அதனால போனா போயிட்டு போகுதுன்னு என்னால சும்மா இருக்க முடியல. உங்க எல்லாரையும் செக் பண்றதுக்காக தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. மீரா, எல்லாரையும் செக் பண்ணு போ. அண்ணே, எல்லாரையுமே செக் பண்ணிட்டேன். யார்கிட்டயுமே இல்ல. ஆமா, பூமியை செக் பண்ணியா? பூமியை எதுக்கு செக் பண்ணணும்? அவ நம்ம வீட்டு பொண்ணு. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. தெரியும் மாமா, பூமியை செக் பண்ணணும், அவளை சந்தேகப்படணுங்கிறது எனக்கும் எண்ணம் இல்ல. எல்லாரையும் செக் பண்ணிட்டு இவளை மட்டும் அப்படியே விட்டுட்டா வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க மாமா? சரி, செக் பண்ணிட்டோம், விடுங்க அங்கிள். அது இல்லம்மா. பரவாயில்ல அங்கிள், செக் பண்ணிட்டோம், விடுங்க.